ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ரவா லட்டு எப்படி பண்ணுறது நான் காட்டுறேன். இது செம்ம ஈஸியான ரெசிபிங்க. நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு சமையல் செய்ய தெரியாதுன்னா கூட இந்த லட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. அந்த மாதிரி அருமையான சுவையான ரவா லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நல்ல குவாலிட்டியான நெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு திராட்சை அப்புறம் முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்தணும். இது சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் வறுக்கணும். இது நல்லா வறுபட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு கப்பில் இது எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ இது கடாயில் இன்னும் நெய் இருக்குது இல்லையா, நம்ம போட்ட நெய் அப்படியே வச்சுட்டு இதில் 1 கப்பு பாம்பே ரவா, நம்ம உப்புமா பண்ணுறோம் இல்லையா சூஜி ரவை, அது 1 கப்பு இதில் போட்டுக்கோங்க. இந்த நெய்யில் இந்த ரவை நல்லா வறுக்கணும். மெதுவாக சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த ரவை இந்த நெய்யில் நல்லா கம்மன்னு வாசனை வரும். அது வரைக்கும் நீ கைவிடாமல் நீங்கள் கிளறணும். இது லைட்டாக கலர் மாறும் கலர். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துருங்க. இந்த ரவை எவ்வளோ நல்லா இந்த ரவை வறுக்குறீங்களோ ரவை லட்டு அவ்வளோ சுவையாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரவை இப்போ நம்ம நல்லா வறுபட்டாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு அரை மூடி தேங்காய், நான் கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன், அதனால் இப்போ போடுறேன். நீங்கள் ஒரு வேளை நம்ம துருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷு தேங்காய் எடுத்திங்கன்னா ரவை கூட அதுவும் ஃபஸ்ட்டே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதில் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க, நல்லா வறுத்துக்கோங்க. அதில் ஈரப்பதம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் கொப்பரை தேங்காய் போட்டதுனால லாஸ்ட்டில் போட்டேன். இப்போ எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை பொடி. நம்ம சர்க்கரை மிக்சியில் போட்டு நல்லா மிக்சியில் ஆட்டிக்கணும், நல்லா சாஃப்டாக ஆட்டிக்கணும். அது 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை சூப்பராக கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இது நல்லா கொஞ்சம் அந்த கை நம்மளுக்கு மிதமான சூடு, நம்ம லட்டு பிடிக்கிற மிதமான சூடுக்கு வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இது ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ஆற வைங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் பால், 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நிறைய போடாதீங்க. 2 ஸ்பூன் மட்டும் போடுங்க. பால் போட்டதுக்கப்புறம் இந்த சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிக்கும். சர்க்கரை கரை ஆரம்பித்த உடனே நம்ம என்ன பண்ணோம், இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இருக்கு இல்லையா, அது இதில் போட்டுருங்க. போட்டுட்டு அழகாக லட்டு பண்ணிடுங்க. இது நீங்கள் மிதமான சூட்டில் பண்ணுங்கள். ரொம்ப ஆறிடுச்சுன்னா கூட லட்டு நல்லா வராது. அதே மாதிரி ரொம்ப சூடாக இருந்தால் கூட நம்மளுக்கு லட்டு பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது நீங்கள் லட்டு பிடிச்சிடுங்க. சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.